மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏதேனும் இடங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த பகுதிகளில் அந்த நேரத்தை வாசிப்பு அல்லது படிப்புக்காக ஒதுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 300 கோடி ரூபாய் செலவில் 100 இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற அல்லது காத்திருக்கின்ற இடமான பேருந்து நிலையம், மருத்துவமனைகள், ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பகுதிகளில் 100 பொது நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி 300 கோடி ரூபாயும் ஒதுக்கி அந்த பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 70 பொது நூலகங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவ்வாறான ஒரு பொது நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு இது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். இங்கு நோயாளிகள் மருத்துவர்களை சந்திக்க வரும்போது காத்திருக்கின்ற நேரங்களில் இங்கு இருக்கின்ற புத்தகங்களை எடுத்து படித்து வாசித்து அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆரம்பித்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி. தாம்பரத்தில் 13 வயது மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக தொடர்ச்சியாக மாணவிகள் மீதும் பெண்கள் மீதும் தொடர்ச்சியான மாதிரி பாலியல் குற்றத்தை நீங்க பெண்கள் மீதும் மாணவிகள் மீதும் ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில நடக்கிற மாதிரி சொல்றீங்க, அது தவறு. இந்தியாவிலே பெண்கள் 41% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. காலையில எழுப்பி அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, மாலையில வராங்க. அதுலயும் இன்னொன்னு, நம்முடைய வேலைக்கு செல்கின்ற நம்முடைய பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து காலையிலும் போகலாம், மாலையிலையும் வரலாம். ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணம் இல்லாத பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமே ஒவ்வொரு பெண்களும் பல 1000 ரூபாய்களை ஒவ்வொரு மாதமும் அவர்களால் சேமிக்க முடிகிறது. எந்த வேலைகளுக்கு செல்கின்றவர்களுக்கு எந்த இடத்திலும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இடங்களிலும் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சில இடங்களில் சில காமுகர்கள், சில தவறு செய்கின்றவர்கள் திட்டமிட்டு நீங்க சொல்கின்றபடி ஏதேனும் தவறோ தப்போ செய்தால் இந்த அரசு வேடிக்கை பார்க்காது, சரியான நடவடிக்கை எடுத்து நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாரோ அதுபோல தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இந்தியாவிலே சட்டத்தின் ஆட்சியோடு மட்டுமல்ல, ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நீங்க பத்திரிகையாளர்கள் அதை ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக அதை ஒரு குறைபாடாட்டை சொல்றதை நம்ம நிறுத்திக்கிறோம். நன்றி. நேற்று சென்னையில் நடந்த ஒரு விழாவில் இந்த தேசிய கல்வி 70 ஆண்டுகள் ஆங்கிலேயர் கல்வி முறையை படிக்க ஒரு புத்தகறிவு மட்டும்தான் வளருது. ஆனா இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை நம்ம அறிவு அந்த திருக்குறளினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீகார்ல பிறந்து வளர்ந்து படித்த ஆளுநர் அவர்கள், மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் திருக்குறளை பற்றி தெரிஞ்சிருக்க எந்த நியாயமும் கிடையாது. இப்ப நானும் அந்த நிகழ்வுகள்ல கலந்து கொண்டு வந்துட்டு அவங்க கருத்து சொல்றதா இருந்தா அதனுடைய ஆழமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு சொல்ற நீங்க சொல்லதபடி பார்த்தா 70 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போன அந்த கல்வி முறையில புத்தக அறிவு மட்டும்தான் மாணவர்களுக்கு இருக்குன்னா, அறிவை வளர்க்காத நாங்க இப்ப புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களே புத்தக அறிவுல தானே படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த இப்ப புதிய கல்விக் கொள்கையில அவங்க படிக்கலையே. அந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னால பிரிட்டிஷ் கல்வி முறை தானே. ஏன் நம்முடைய மாண்புமிகு ஆளுநருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கவர்னர் பதவி தானே. அது அந்த பிரிட்டிஷ்காரங்க பதவி வேண்டான்னு போடலாமா? நம்ம மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பிரிட்டிஷ் கொள்கை மீதோ அந்த சித்தாந்தத்தின் மீதோ அல்லது அந்த கல்விக் கொள்கை மீதோ அவங்களுடைய ஆட்சி முறையில் ஏற்பட்ட தவறுகளாட்டு தெரிந்திருந்தால் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு பேசிட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்க யார் கல்விக் கொள்கைங்கிறது இல்ல, இப்ப நடக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி, பிரிட்டிஷ் சட்ட திட்டம் இல்ல. இந்தியாவில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிதான் அவரும் வாழணும், மற்றவர்களும் வாழணும், எல்லோரும் வாழணும். சட்டம் தான்.
அவங்க வந்து RSS சனாதன சித்தாந்தத்தை என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணுங்கிறது அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும். என்ன சொல்ல போனா கோல்வாக்கர் முதல்ல ஆங்கிலத்தை அழி, ரெண்டாவது இந்திய அழி, மூணாவது சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியாவில் ஆட்சி மொழியா இருக்கணும். இதுதான் RSS சித்தாந்தம். அது தமிழ்நாட்டில் செல்லுபடியாது. தமிழகத்தின் தலைநகர் சென்னையில போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும், நேற்று ஆன்லைன்ல போதைப் பொருட்கள் வாங்கி ஒரு 13 வயசு பையன் ட்ரீட் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதாகவும் தகவல் வந்தது. தொடர்ச்சியாக தமிழக அரசு வந்து போதைப் பொருட்கள் தடுத்து எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கு. பள்ளிகளில் கல்லூரிகளில் இருந்து மாணவர்களுக்கு போதையினுடைய தீமைகளை பற்றி சொல்லிக் கொடுத்து போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல்வருடைய எண்ணமும் சிந்தனையும். வெளி மாநிலங்களிலிருந்து, குறிப்பா வட மாநிலங்களிலிருந்து, என்ன சொல்ல போனா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இருந்துதான் இந்த கூல் லிப்ஸ் போன்ற மோசமான போதை வஸ்துகளை தயாரித்து இங்க அனுப்புறாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த தயாரிப்பு இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வருவதை தடுப்பதற்காக இந்த அரசும் காவல்துறையும் சிறப்பாக செயல்படுகிறது. அங்கொன்று இங்கொன்று நீங்க சொன்ன மாதிரி நடப்பதை நடவடிக்கை நல்ல நடவடிக்கை. முழுமையா தடுக்கலன்றதான் சார் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளுடைய முழுமையான குற்றச்சாட்டே வந்து தமிழக அரசு போதைப் பொருட்கள் விற்பனை முழுசா தடுக்கலன்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு. அரசியலுக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் அந்த இது வந்து அந்த ஆட்சியில் என்ன நடந்து இந்த ஆட்சியில் என்ன நடந்ததுலாம் நான் கம்பேர் பண்ண முடியாது. நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்ததை வச்சு ஒட்டுமொத்தமா அதை சொல்லவே கூடாது. என்னைக்குமே சம்பவம் நடந்தது உண்மை, நடவடிக்கை எடுத்திருக்கா, போலியான ஆட்களை கைது பண்ணாங்களா, உண்மையான ஆட்களை பண்ணாங்களா. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்த சம்பவத்திற்கோ எந்த குற்ற சம்பவத்திற்கோ போலியான நபரை கைது செய்துவிட்டு உண்மை குற்றவாளிகளை தப்ப விட்டார்கள். ஒரே இடத்தை சொல்லுங்க. நீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த 4 வருஷ ஆட்சிக்கு முன்னால எத்தனை சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் நடக்கும். அடுத்த நிமிஷத்திலே சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு டீம் இருக்கும், அவங்க சரண்டர் ஆவாங்க. அதை விவரிச்சு சொல்ல விரும்பல. அதெல்லாம் இந்த அரசு வந்து அடக்கி இருக்கு. இப்போ கூலிப்படையை சேர்ந்தவங்களோ யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டு நடவடிக்கை. கூட நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, 2 தினங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவுல கொலை நடப்பதையே காவல்துறை, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கு. அவங்கள பாராட்டணும். இரவு பகல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க காவல்துறை. குற்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கை தான் இது பண்றாங்க. நீங்க பத்திரிகைகளும் எங்காவது இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்குன்னா அடுத்த நிமிஷம் அங்க போய் நடவடிக்கை எடுக்காங்க. நமக்கு எண்ணி சொல்லி இருக்கிறார். அதனால இந்த அரசு பெண்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பான அரசு. சுருங்க சொன்னா இந்தியாவிலே ஒரு அமைதியான மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால்தான் வெளிநாடுகள்ல இருந்து பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் இங்க வந்து பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற அளவுக்கு நிறைய தொழில் உருவாகி இருக்குன்னா இங்க உள்ள சட்டத்தின் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு, அமைதியா இருக்கு தமிழ்நாடு. நன்றி சார். இந்த கொரோனா வந்து இப்ப பரவிட்டு இருக்கு. நம்ம தமிழகத்தில் பெருசா இல்லையானாலும் சித்த மருத்துவ கல்லூரி, முதல் சித்த மருத்துவ கல்லூரி தமிழகத்தோட ஃபர்ஸ்ட் இதுதான். இங்க முதல்ல கொரோனாக்களை தடுக்க நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த விருப்பம் அப்படி எதுவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஜிஹெச்ல கொரோனா வார்டு திறந்துட்டாங்க. இங்கே சித்தால அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்க போனதோட அவங்க வந்து அந்த நாட்டு கபசுர குடிநீர் சொல்லுவாங்க, நாட்டு வெம்பு கசாயத்தையும் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தேவைன்னா இங்க வந்து என்ன செய்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இது போக அவங்க பவுடர் ஆட்டம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன செய்துக்கலாம் வாங்கி அவங்க எப்படி அதை கசாயம் வாங்கி சாப்பிடுன்னு சொல்றாங்க. இங்க இந்தியாவிலே உலகம் முழுவதும் கொரோனா வந்திருக்கும் போது அதை கட்டுப்படுத்தியது தமிழ்நாட்டில் நம்ம பாளையங்கோட்டையில தான் அந்த சித்த மருத்துவம் தான் அதை முன்னெடுத்து செய்தது. அதுக்கு வாழ்த்துக்களை தெரியும். சொல்லியிருக்கிறாரு. அரசியல் கருத்தா இருந்தாலும் இப்ப அவர் பேசக்கூடிய கருத்து மிக முக்கியமானதா இருக்கு. 50 சீட்டோட ஆட்சி பங்கு பாஜக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லுறாரு. அவங்க வந்து அதிமுக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி ஐயா அவங்களே ஒன்னும் சொல்லல. அவங்க தானே சொல்லணும். அவங்க ஒண்ணு சொல்ல, நீங்க ஏன் வாயில கேக்குறீங்களே ஐயா. எடப்பாடி ஐயா சொல்றாங்க, என் தலைமையில தான் கூட்டணியும்
நான் தான் முதல்வர், நான் தான் ஆட்சி நடத்த போறேன்னாங்க. அமித்ஷா ஐயா சொல்றாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி நடத்தும். அது அவங்க 2 பேர் பிரச்சனையும். சபாநாயகர் பொது ஆளு. நான் பத்திரிகையில அவங்க சொல்றதையும் பார்க்க, இவங்க சொல்றதையும் பார்க்கிறேன். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் தான் சொல்லணும்? ஊழல் நிறைந்த திமுக அரசு அகற்றப்பட்டு பாஜகவினுடைய கூட்டணி அரசு வரும்னு சொல்லுவாங்க. மக்களே செய்வாங்க. இப்போ சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் என்னை கொண்டு விடுங்க. இந்த அரசு யாருமே ஊழல்ல தண்டிக்கப்படவில்லை. இந்த ஆட்சியில் இருக்கவங்கள யாருக்கும் ஊழல்வாதிகள்னு சொல்லி நீதிமன்றம் என்ன செய்யல, தண்டிக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசு இல்லாததை சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா ஐயா நம்முடைய பாரத பிரதமரோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது அதானி ஐயா. தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி சப்ளை பண்ணல மட்டும் 826 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? நம்ம சிஏஜி ரிப்போர்ட் வச்சு. அப்ப அதுபடி அவங்களுக்கு இடி நடவடிக்கை எடுக்கல. ஒரு தனிப்பட்ட ஒருவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்ற வழக்கு எடுத்து நடவடிக்கை எடுத்தாதான் நீதிமன்றம் அதை கண்டிச்சு நிறுத்தி வச்சு. ஒரு டாஸ்மாக் கடையில 10 ரூபா அதிகமாக வித்தாதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த தவறு. அப்படி 37 வழக்கு கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் 4-5 வழக்கு நடந்திருக்கு. அப்ப இது யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்? அப்ப இல்லாத ஒன்றை வச்சு என்ன செய்யறாங்க? பெரிய பில்டப் பண்ணி இடியெல்லாம் அனுப்புறாங்க. அது தவறு. அப்போ பாரத பிரதமர் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய அதானி அவர்களால் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்காங்க. அப்ப இத பாரத பிரதமருக்கும் இதுக்கு தொடர்பு உண்டுன்னு சொல்லி இடி அவங்கள விசாரிக்க முடியுமா? அதே போல ஒரு 10 ரூபா அதிகமா வித்திருக்காரு, ஏதோ தவறு நடந்திருக்காங்க, அது தனிப்பட்ட முறையில் அவருக்குள்ள விவகாரம். அது அரசோட இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியாவில் அமைதியான மட்டும் இல்ல, நல்லாட்சி நடக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான். நீங்க சொல்ற அளவுக்கு எந்த ஊழலும் நடக்கல. தமிழ் பேச முடியலையேன்ற ஒரு பெரிய வருத்தத்தையும் அவர் பதிவு பண்றாரு. யாரு? அமித்ஷா அவர்கள். தமிழை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு எப்படி நான் வாயில போகும்? தமிழ் போகாது. மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் தற்போது வரைக்கும் திமுக ரொம்ப அமைதியாவே இருந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் இருக்குதா? புதிய கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்குதா? ஒரு எனக்கு தெரிஞ்சளவு நானும் பத்திரிகை பார்த்தா சொல்றேன், இங்க ஒரு பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணி 7 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு, 8வது தேர்தலையும் வெற்றி பெற போறாங்க. அந்த நம்பிக்கையில அவங்க நிறைகுடமா இருக்காங்க. புதிய கட்சிகள் தான் வாய்ப்பு இருக்குதா? அது தலைவர்கிட்ட கேளுங்க. இல்ல மற்ற கட்சிகள் ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை. இது திமுக வந்து பதுங்கிறது பாயறதுன்னு எடுத்துக்கலாமா? பதுக்கவே செய்யலையே. எல்லாரும் ஏற்கனவே இருந்த 7 முறை ஜெயிச்சவங்களோட டிராவல் பண்றாங்க, 8வது முறையும் ஜெயிக்கிங்க. நன்றி. இந்தியாவில் 10 ஆண்டுகள்ல 29 கோடி பேர் வந்து வறுமை கோட்டுகள் இருந்தாங்க. இப்ப 5 கோடி பேரா குறைஞ்சிருக்கு. உலக ஆய்வு, அதாவது $3 ஒரு நாளைக்கு $3 ஒரே $3 மட்டும் செலவழிக்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிற அந்த அளவுகோல்ல இருக்குது. இந்தியாவில் 29 கோடியில 10 ஆண்டுகள் 5 கோடியே குறைஞ்சிருக்கு. எப்படி பார்க்கறீங்க? எல்லா ஒன்றிய அரசை குறை சொல்லக்கூடிய நிலையில இதை எப்படி பார்க்கறீங்க? இது திட்டமிட்டு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை பரப்புறாங்க, ஊடகங்களை வச்சு பரப்ப வைக்கிறாங்க. எந்த ஆய்வு பண்ணிச்சுன்னு சொல்லுங்க. எந்த நிறுவனம் இந்தியாவில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க மேல இருக்கவங்க எந்த ஆய்வு பண்ணீங்க? எந்த புள்ளி விவரம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பீங்க. அப்படி ஒரு நிலை இருந்துன்னா இன்னைக்கு 60 இருந்து 80 கோடி பேருக்கு ரேஷன்ல 5 கிலோ அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒன்றிய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க. என்ன ஆய்வை வச்சு சொல்றீங்க? இதுதான் ஏமாத்து. ஒரு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். நீங்க அந்த ஆய்வு ரிப்போர்ட் படி 60 கோடிக்கு பேருக்கு கொடுத்த ரேஷன் இப்ப நாங்க 5 கோடி பேருக்கு தான் கொடுக்கிறோம். சொல்லிட்டு பாப்போம் எந்த ஆய்வுல சொன்னீங்கன்னு சொல்லுங்க. தமிழகத்திலேயும் பார்த்தோம். இந்தியாவிலே எந்த ஆய்வும் இல்லாம எந்த புள்ளி விவரத்துல சொல்லிய 2021 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த நிமிஷம் வரை எடுக்கல.
அப்படின்னா யார் யாரு என்ன நிலையில இருக்காங்க, அவங்க வறியவங்களா, அதுக்கு கீழே இருக்காங்களா, அல்லது நல்ல பொருளாதாரத்தோட இருக்கிறாங்களா, யார் சொல்லணும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கணக்கெடுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. நீங்க தான் கணக்கெடுப்பதுக்கே தயங்குறீங்களே, பதுங்குறீங்களே, நீங்களே அதுக்கு பயப்படுறீங்களே. அப்படி ஆட்கள் இப்படி பொய்யான விமர்சனத்தை இட்டு கட்டி ஊடகங்கள்ல சொல்றது, இது பொய். என்ன ஆதாரமும் கிடையாது. அதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம 1000 ரூபாய் பெண்கள் கொடுப்பாங்க, அது வந்து வறுமை கோட்டு கீழே உள்ள அந்த கணக்கு அப்படி வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு தருவேன்னு சொல்லல. நாங்க சொன்னது உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை. அதுக்கு தகுதியானவங்க ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா பரவாயில்லைன்னு நினைக்கவங்களுக்கு அதை கொடுத்துருக்கு. அது 1,15,00,000 பேர் கொடுத்திருக்கு. இன்னும் விடுபட்டவங்களுக்கு கொடுக்க போறோம். நாங்க அதுக்கு ஒரு தகுதி நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, கரண்ட் பில்லு, பேங்க் அக்கவுண்ட், ஒரு செல்போன், இந்த 5 கொண்டு வந்து உங்ககிட்ட உங்களுடைய பொருளாதார நிலையை அதை வச்சு தெரிஞ்சு கொடுக்கிறது. 1,15,00,000 பயனாளியை தேர்ந்தெடுத்தாங்களே, எந்த பத்திரிகை, எந்த ஊடகம் ஆள் பார்த்து கொடுத்தாங்க? ஆளுங்கட்சி கொடுத்தாங்க, எதிர்கட்சி கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குற்றச்சாட்டை சொல்லுங்க. 100% வெளிப்படைத்தன்மையோடு செலக்ட் பண்ணிருக்கு. இன்னும் விடுபட்டவங்களுக்கு அதே மாதிரி தான் செலக்ட் பண்ண போறாங்க. அப்பாவு வேண்டிய ஆளுக்கு கொடுக்கல, அப்படி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. யாருக்கும் விருப்பு இல்லாம கொடுத்திருக்காங்க. அதான் இந்த அரசு, அதான் திராவிட மாடல். தேங்க்யூ.